ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் காரக்குழம்பு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். சுண்டக்காய் வந்து கட் பண்ணி லைட்டாக கீறி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்துக்கு உரித்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். ஒரு இஞ்சி துண்டு சின்ன சைஸ் போதும், அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக வந்து தேங்காய் ஒரு 2 சில்லு கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன். தேவையான அளவு ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட போட்டேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தது. பூண்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட போட்டுக்கிட்டேன். தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அதில் நம்ம அரைச்சிக்கிடுவோம். சீரகம் ஒரு ஸ்பூன், பெரிய சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதை வந்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மை போல் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாவே சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சது, கடுகு போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நம்ம மசாலாக்கு போட்டுறது போக மிச்சம் ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட இதில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்த பொருளை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ சுண்டைக்காயை சேர்த்துக்கிடுவோம். சுண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போயே போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகா 3 போட்டாச்சு. இப்போ புதினா மல்லி எல்லாம் போட்டு இப்போ உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா இதுலேயே வந்து காயில் உப்பு சேர்கிற மாதிரி அதுக்கு தேவையான உப்பு நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க. நல்லா இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்ருங்க. கீழே அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்கிடுவோம். மிளகாத்தூள் வந்து 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1½ ஸ்பூனே போதுமான அளவு தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கிடுவோம்.
நல்லா மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். தண்ணி ஊற்றாமல் விட்டால் அடி பிடிக்கும். அதனால் தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தண்ணி விட்டாச்சு. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அது நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இனி கொஞ்ச நேரம் நல்லா மசாலா சேரும்படி நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லாவே ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். புளி கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறோம். கரைச்சி வச்ச புளியை அந்த தண்ணி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து ரொம்ப புளி சேர்த்துற வேண்டாம். ரொம்ப புளி சேர்த்தா குழம்பு புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு லெமன் சைஸுக்கு புளி சேர்த்தா போதும், அதுவே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதை நல்லா மூடி வச்சுலாம் நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு நல்லா குழம்பு. கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா வற்றணுங்க. அப்போ தாங்க அந்த குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வற்ற விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வற்றி ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு குழம்பு. நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுண்டக்காய் குழம்பு. இப்போ சுட சுட சாதத்தோடு நம்ம இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சுண்டக்காய் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க உடம்புக்கு. கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்ருங்க. வாரத்துக்கு ஒரு 2 டைமாக சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுண்டக்காய் குழம்பு மறுநாள் காலையில் சுட வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த குழம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே பிடிக்கும் இந்த குழம்பு. அடிக்கடி நாங்கள் செய்வோம் இந்த குழம்ப. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. Bye.